கம் பேக் வித் மீ எபிசோட் 3. இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டெலிஷியஸான மவுத்தில் மெல்ட் ஆகிற கீ பிஸ்கெட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதோடய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் ஸ்க்ரீனில், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம மைதா அண்ட் பவுடர் சுகர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் பவுலில். அதுக்கப்புறம் அதை நம்ம லைட்டாக வந்து க்ரம்பிள் பண்ணி விட்டுக்கணும். நம்ம லைட்டாக கீ ஆட் பண்ணி அந்த கீ அண்ட் அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பைண்டர் அளவுக்கு நம்ம கையில் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ நம்ம வந்து கிராஜுவலாக கீ ஆட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நமக்கு வந்து ஒரு டோ கன்சிஸ்டன்சி வரும். எக்ஸ்ட்ரா மில்க்கோ இல்லை வாட்டரோ நமக்கு ஆட் பண்ண தேவையில்லை. கீலே வந்து கரெக்டாக அது வந்து டோ கரெக்டாக செட் ஆகிடும் நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அவனை வந்து 180 டிகிரிஸ்க்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண செட் பண்ணிவிடுங்க. பேக்கிங் ட்ரேயில் நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு கையில் கொஞ்சோண்டு கீ வச்சு நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த டிசைட் ஷேப்பில் நம்ம கரெக்டாக அந்த டோ வந்து உருட்டிட்டு சின்னதாக பாம் வச்சு நான் ஒரு 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 டென்ட் கொடுத்துருந்தேன். அதில் நம்ம வந்து நட்ஸ், கேஷ்யூஸ், ஆல்மண்டு எதுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி கேஷ்யூஸ் ஆட் பண்ணியிருக்கோம். கேஷ்யூஸ் ஆட் பண்ணிட்டு கரெக்டாக 10 to 12 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணால் போதும். கொஞ்சம் உங்களுக்கு ப்ரௌனாக ரோஸ்டடாக வேணும்னா 15 மினிட்ஸ் வைக்கலாம். வச்சுட்டு கம்ப்ளீட்டாக ஒயர் ரேக்கில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா கூல் ஆகிடும் 15 மினிட்ஸில். அதுக்கப்புறம் நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். வீடே அரோமேட்டிக்காக ரொம்ப வாசனையாக இருக்கும். கீயோட வாசனை உங்களால் கண்டிப்பாக ஒரு பிஸ்கெட்டில் நிறுத்தவே முடியாது. பாருங்கள் இதோட டெக்ஸ்சர் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டூ சப்போர்ட் our பேஜ் by following. Thank you. Bye bye.